ஒரு சர்ப்ரைஸ் டு சஞ்சீவ். அதான் ஓகே. தம்பி நீ என்னப்பா 11 மணிக்கு இவ்வளவு ஆக்டிவா இருக்க? அச்சோ ஓகே. கும்பு கத்துறாங்க. அமைதியா இருக்கணும். போச்சு அழ போறோம். சும்மா இருங்க போ. சும்மா விளையாடுறேன். ரெடி சூப்பர். அப்படிதான் இருக்கணும். ஹர்ஷ் பெருசா வந்தா என்ன சின்ன வயசுல எனக்கு வெயிட் ஷர்ட் இருக்குது நம்மளதான் இப்ப கேட்க போறாங்க கலாட்டாவை. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப ஹாப்பியா இருக்கு பாக்குறதுக்கு. அவன்கிட்ட டேலண்ட் இருக்கு, அவனை விட்டுடலாம். ஸோ அவன் வந்து எங்கே போனாலும் அவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்னி வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. நீங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து காப்பாத்திக்கிட்டே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த ஒரு மொமெண்ட் இன்னும் ஸ்பெஷலாக்கு நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இதை ஹோல்ட் பண்ணி அவங்க எல்லாரும் நின்னுட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் சீஸ் கட்டலாமா? 1 2 3 I love kids. எனக்கு ரெண்டெல்லாம் பத்தாது. என்னது? பத்தாதா? எனக்கு நிறைய கிட்ஸ் வேணும் அப்படி ஆசை. பட் பாப்புவோட பாப்புக்கும் கொஞ்சம் லைஃப்ல பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும்னு எனக்கும் ஆசை, அவங்களுக்கும் ஆசை. சோ அவங்களுக்கும் ஒரு பாப்பா வந்து நம்ம லைஃப்ல வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா அதுக்கு அப்புறம் ஒரு ஒர்க் அதுக்குதான் கார் கிடைக்குமே. அதுதான் 6 months கழிச்சு தான் உங்களுக்கு ப்ராப்பரா எடுத்து வந்துறேனே. ஆமா பட் ஆனாலும் சாப்பிடாம இருக்கணும் அதுக்காக டயட். பாபு உண்மையா சொல்லுங்க, நீங்க பிரெக்னன்சில தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அச்சீவ் ரொம்ப ஃபுடி. நானும் ஃபுடி தான். ஆனா இவங்க பயங்கர ஃபுடி. சாப்பிட்றதுக்காக நான் வந்து இந்த ஃபீல்டே செலக்ட் பண்ண மாட்டேன்னு யோசிக்கிற அளவுக்கு இவங்க ஃபுடி. ஆக்சுவலி நான் பொறுப்பான பையன் கிடையாது. ஒரு 6 years பிஃபோர் நான் வந்து ரொம்ப பொறுப்பெல்லாம் வந்ததே வந்து ஐலா பிறந்த பிறகுதான். சீரியஸா ஏன் பாப்பு? ஐலா பிறந்த பிறகுதான் அந்த பொறுப்பு வந்தது. பொறுப்பு டு த எக்ஸ்டென்ட் நான் போயிட்டேன். ஸோ ரொம்ப பொறுப்பான ஒரு ஆளா மாறிட்டேன் நான். இப்ப பொறுப்புனா எப்படி சொல்லலாம்? இப்போ ஒரு காசு சம்பாதிக்கிறோம், கரெக்டா அதை சேவ் பண்றது வந்து அதான் எப்படி சொல்றது, இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கும் போது வெளியே நிறைய சுத்துவோம், செலவு பண்ணுவோம், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுப்போம், அந்த விஷயம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம், நிறைய டூர்ஸ்லாம் போய் என்ஜாய் பண்றதெல்லாம். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அதை பண்ணிட்டு இருந்தோம். ஆஃப்டர் ஐலா வந்து அதெல்லாமே வந்து சேவிங்ஸ், ஒவ்வொரு ரூபா கூட சேவிங்ஸ் அந்த மாதிரி தான் யோசிச்சு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல இருக்கட்டும், மற்ற விஷயம் இன்வெஸ்ட் பண்றது, அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மந்த் அண்ட் மந்த் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுதுன்னு, ஒரு எவ்வளோ போகுது வெளியில, எவ்வளோ வருது, எதுவுமே பாப்புக்கு தெரியாது. ஆனா வெளியே இருந்து இங்கன்னா ஈஸியா ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, ஈஸியா வீடு கட்டுறாங்கன்னா கட்டுவாங்க, அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, ரொம்ப ஈஸியா பேசுவாங்க. இன்னைக்கு அந்த லைஃப் நாங்கள் என்ஜாய் பண்றோம்னா 5 years பிஃபோர் நாங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கோம். இந்த லைஃப் ரொம்ப ஈஸியா வந்தது கிடையாது. யாருக்குமே ரொம்ப ஈஸியா ஒரு எப்படி சொல்றது, ஒரு புதையல் கிடைச்சிடாது. அதுக்கு முன்னாடி பயங்கர கஷ்டங்கள் இருக்கும், ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 பேரோட கரியரும் வந்து டான்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அவங்களும் ஒரு டான்ஸராக இருந்து கலா மாஸ்டர்கிட்ட தான் வந்திருக்காங்க. நானும் டான்ஸராக இருந்து கலா மாஸ்டர் ஷோவில் பர்ஃபார்ம் பண்ணி தான் நானும் படத்துக்கு வந்தேன், அவங்களும் படத்துக்கு வந்தாங்க. படத்தில் பெருசாக சக்ஸஸ் 2 பேருமே ஆகலை. ஸோ அங்கேருந்து இந்த சீரியலுக்கு வந்தோம், ஒரே சீரியலில் வந்தோம். ஸோ அங்கேருந்து தான் நம்ம அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி லைஃப். எந்த ஒர்க்கா இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு ரெக்கக்னிஷனோ, நம்மளுக்கு ஒரு பதவியோ இல்லை அதுக்கான ஒரு சம்பளமோ கிடைக்குது அப்படின்னா அதுக்காக நம்ம நிறைய டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டுருக்கணும். எல்லாத்துலேயுமே ஒரு ரொம்ப ஈஸியாக கிடைக்கல. எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிள் இருந்ததா. சரி, மூவிஸ் பண்ணி ஒரு 8 படம் 9 படம் நான் பண்ணிட்டேன். நிறைய பேருக்கு நான் 9 படம் பண்ணதே தெரியாது. இன்னைக்கு சஞ்சீவ், குளிர் சஞ்சீவ் விக்கிபீடியா அடிச்சாதான் நான் பண்ண படங்கள் வருஷத்தோட போட்டிருக்கான். ஸோ எதுவுமே பெருசாக சக்ஸஸும் ஆகலை. எப்பவுமே செகண்ட் ஆப்ஷனை வச்சிருப்பேன். அப்படி வச்சிருக்கும் போது தான் சரி மூவிஸ்லன்னா என்ன, சீரியல் ட்ரை பண்ணுவோங்கிற ஆப்ஷன் வச்சிருந்தேன். ஸோ ராஜாராணி எங்களுக்கு பயங்கரமான ஹிட். எங்களுக்கு கரியர்ல அதுதான் பீக். ஆமா, அதுக்கு நாங்க பிரவீன் சார் அதுக்கு தேங்க் பண்ணி, பிரவீன் சார், அப்புறம் வெங்கடேஷ் பாபு சார். வெங்கடேஷ் பாபு